நமக்குள் இருப்பது குட்டை தண்ணீர் அல்ல, அது தேங்கி நின்று போறவங்க வரவெல்லாம் அசிங்கப்படுத்திட்டு போய் புரியுதுல்ல, போறவரெல்லாம் அசிங்கப்படுத்திட்டு போற குட்டை தண்ணி அல்ல, நமக்குள் இருப்பது ஜீவ தண்ணீர். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. எனக்குள் இருப்பது ஜீவ தண்ணீர். அந்த ஜீவ தண்ணீர் கூட அது தேங்கி அல்ல, அது நதியாய் பாய்ந்து செல்லுகிறது. ஆமென். அன்பு என்னும் நதி, இரக்கம், தயவு, சாந்தம், இந்த மாதிரி நதிகள் நான் குட்டையாய் அல்ல, சாத்தா கொண்டாந்து என்னை அசிங்கப்படுத்துறதுக்கு எனக்குள் கர்த்தர் வைத்தது ஜீவ தண்ணீர் உள்ள நதி. அது பாய்ந்து செல்லும், அது செல்லும் இடமெல்லாம் ஆரோக்கியம் உண்டாயிருக்கும். உங்களுக்குள் இருப்பது குட்டை தண்ணி அல்லங்க, உங்களுக்குள் இருப்பது ஜீவ நதி. ஆமென். அது பாய்ந்து செல்ல வேண்டும். உங்களிடத்தில் இருந்து அது பாய்ந்து செல்லாவிட்டால் அந்த ஜீவ தண்ணீர் கூட குட்டையா இருக்கும் என்று சொன்னால் கெட்டு போயிடும், கெட்டு போயிடும். குட்டை தண்ணீரை யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஆத்து தண்ணியை எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. ஓடுகிற தண்ணீர் எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் குட்டை தண்ணீர் இல்லை. கொஞ்ச நாளைக்கு தண்ணி தெளிவாக புது குட்டையாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி தெளிவாக இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அதே கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுன்னா அது போயிடும், அது அசிங்கம் போயிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதில் நிறைய செடிகள் எல்லாம் வளர்ந்துருக்கும், பாசெல்லாம் பிடிச்சிருக்கும், வெள்ளையாக இருந்த தண்ணி பச்சை கலராக மாறி இருக்கும். அப்படி தானே, அப்படி தானே? சரி, தெரியல போல உங்களுக்கு, நான் பார்த்த வரைக்கும் அப்படிதான். உங்களுக்குள் இருப்பது ஜீவ நதி, அது பாய்ந்து செல்ல வேண்டும், அது பாய்ந்து செல்ல வேண்டும், அது பாய்ந்து செல்ல வேண்டும். உங்களிடத்தில் இருந்து புறப்பட்டு போகிற அந்த நதி அநேகரை சுகப்படுத்த வேண்டும், அநேகரை ஆறுதல் படுத்த வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், என்னடா இந்த வாழ்க்கை, எவ்வளோ போராட்டமாக இருக்குது, எவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது சொல்கிற வாழ்கிற வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி இருக்கணும். எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும் சொல்ல மாட்டீங்களா? அப்பாடே அப்பா அப்படின்னு இருக்கணும். எப்படி இருக்கணும்? என்னை கர்த்தர் ரட்சித்த அப்படியாக சொல்லுவீங்க. சொன்னாலும் பிரச்சனை, சொல்லனாலும் பிரச்சனை. அப்படி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை ரட்சித்தபடினாலே என்னுடைய வாழ்க்கை அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஆட சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கணும், அப்படி இருக்கணும். சொல்லுங்களேன், இருந்தா தானே சொல்றதுக்கு. சிஸ்டர் சொல்லுங்க, அப்படி இருக்கணும் கிறிஸ்தவ வாழ்க்கை. எப்படி இருக்கணும்? சொல்றீங்களா இல்லையாப்பா? என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, எல்லாம் எந்திரிச்சு நில்லுங்க, எல்லாம் ஜெபம் பண்ணி நான் முடிச்சிடலாம். சொல்லுங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கணும்? அப்படி இருக்கணும். அப்படி சொல்லுங்க பார்க்கலாம், கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கணும்? நல்லா சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா பின்னாடி. கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கணும்? அப்படி இருக்கணும். என் தேவன் என்னை ரட்சித்தார், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஆமென். சோ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்காக வாழுகிற வாழ்க்கை, கர்த்தரிடத்தில் செலுத்துகிற அன்பு ரொம்ப முக்கியமானது. ஆமென். உண்மையாய் கர்த்தரை நாம் நேசிப்போம் என்றால் நாம் பாவம் செய்ய மாட்டோம், குறை சொல்ல மாட்டோம், மற்றவர்களை குற்றப்படுத்த மாட்டோம், சண்டை போட்டுக்கிட்டே இருக்க மாட்டோம், வாக்குவாதம் பண்ணிக்கொண்டே இருக்க மாட்டோம், சபைக்கு நேரத்தோடு ஓடி வருவோம், சபையின் எல்லா காரியங்களிலும் பங்கு பெறுவோம், வேத வசனங்களை நம்ம கேட்போம், ஒருத்தருக்கு ஒருத்தர் கோல் மூட்ட மாட்டோம். உண்மையாய் நான் கிறிஸ்துவை நேசிப்பேன் என்று சொன்னால் இதுதான் நம்முடைய வாழ்க்கையாய் இருக்கும். அப்படிதானே? அப்படிதானே? ஹல்லேலூயா. நான் உண்மையாய் கர்த்தரை நேசிப்பேன் என்று சொன்னால் என் வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும். ஆமேன். நான் விட்டு கொடுப்பேன், தாழ்ந்து போவேன், இறங்கி போவேன், அணைச்சி கொள்ளுவேன். ஆமேன். ஹல்லேலூயா. என் வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் சரியாக இருக்கும் என்று சொன்னால், நான் கிறிஸ்துவை நான் உண்மையாய் நேசிப்பேன் என்று சொன்னால் நான் அப்படித்தான் இருப்பேன். ஏதோ குழந்தையை போல இருக்கும்போது வேணா மாற்றம் இருக்கலாமே தவிர, வளர வளர வளர
நாம் மாறுகிறவர்களாய் மறுரூபமாகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். இது சர்ப்பங்களையும் தேள்களை எடுக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அப்போ கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. சத்துருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளும்படியான ஒரு அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். சோ கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் தைரியமாய் எழும்பி கர்த்தருடைய அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். ஆளு எப்படி இருக்கீங்கன்னு இல்ல, நமக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு டிராபிக் போலீஸ் நிக்கிறாருன்னு வைங்க, ஒரு டிராபிக் போலீஸ் நிக்கிறாரு. அவரை பார்த்தா கீழே வந்து ஊதுனா உழுந்துருவார். அப்படி இப்படி இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? இப்படி இருக்கிறார். ஒல்லியா, காத்தடிச்சா விழுந்துருவார். அந்த மாதிரி இருக்கிறார். ஆனா பெரிய லாரி ஒன்று வருது, பெரிய ட்ரக் ஒன்று வருதுன்னு வைங்களேன். அவர் என்ன பண்றாரு? கையில உள்ளத அப்படி கையை என்ன பண்றாரு? அப்படி காட்டுறாரு. எப்படி காட்டுறாரு சொல்லுங்க? எப்படி காட்டுறாரு? அப்படி காட்டுறாரு. உடனே அந்த லாரியை ஓட்டிட்டு வந்தவன், காத்தடிச்சா உளுந்துடுற மாதிரி இருக்கிற, நீ கை காட்டி நான் நிக்கணுமா அப்படி நான் கேட்பானா? நின்னுதான் ஆகணும். ஹல்லேலூயா. காரணம் என்னவென்று சொன்னால், அவர் போட்டிருக்கிற அந்த யூனிஃபார்ம், அவர் வச்சிருக்கிற தொப்பில தமிழ்நாடு அரசினுடைய முத்திரை. கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. சோ சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளும்படியான அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. மாத்திரமல்ல, முத்திரையாய் பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரையாய் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரை நெற்றியிலே நமக்குள்ளே போடப்பட்டு இருக்கிறது. அப்போ பிசாசை பார்த்து எப்படி அப்படின்னா நிக்கணும், நிப்பான். ஹல்லேலூயா. ஐயோ ட்ரக்கு வருதுன்னா அந்த போலீஸ்கார ஓடுனா கவர்மெண்ட் கூப்பிடும் அவனை. ஏவா உனக்கு ஏடா, உனக்கு தொப்பி கொடுத்து, உனக்கு அதிகாரம் கொடுத்து, உனக்கு எல்லாத்தையும் கொடுத்து, உன்னை போய் நிப்பாட்டி உனக்கு வேலையை கொடுத்து, உனக்கு சம்பளம் கொடுத்து உன்னை வச்சிருந்தா அவனை எவ்வளவு ஓடுவானா? முதல்ல ஓடுவானா சொல்லுங்க? போலீஸ்கார மேலேயே கை வச்சுட்டிய நீ. நீங்க சொல்ல முடியுமா? ஏய் பிசாசே, என் மேலேயே வா. அப்படி எத்தனை பேருக்கு தைரியம் இருக்குது? ஹல்லேலூயா. ஆமென். நீங்க நிறைய கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு கர்த்தர் சொல்லியிருக்கிறார், சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளும்படியான அதிகாரத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன்னு சொன்னோன்னே, சிஸ்டர் பேய் பிடிச்சிக்குது வாங்க சிஸ்டர், நீ நின்னா போது பேய் ஓடும். ஹல்லேலூயா. நிற்கும் போது எப்படி நிற்கணும்? அவன் எப்படி நிற்பான் தெரியுங்களா? இப்படி நிற்பான். அவன் தான் இப்போ கவர்மெண்ட் தமிழ்நாட்டுக்கே ஓனர் மாதிரி நின்றுட்டு இருப்பான். பார்த்துருக்கீங்களா? ஆள் இப்படி இருந்தாலும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்க பிசாசுனுடைய கிரியைகள், பிசாசுக்கு எப்படி நிற்கணும்? அப்படி நிற்கணும். ஹல்லேலூயா. கோலியாத் என்ன பண்ண? வாடா, எவனாவது ஒருத்தன் வாங்கடான்னா. எப்பயுமே நல்லா கவனிச்சுக்கோங்க, அவ்வளோ பெரிய கோலியாத்து படையா கூப்பிடல, ஒருத்தன் வாங்கடான்ட்டு உட்காந்துருக்குறான். அதுதான் அவனுடைய என்ன சொல்றது, அவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல சரியான. சரிங்களா? அவன் வந்து வாங்கடா கூப்பிட்டுருக்கலாம்ல, சவுலு நீயும் படையும் கூட்டிட்டு வா, நான் ஒருத்தன் பார்த்துடலாமா அப்படின்னு கேட்டிருக்கணும். அப்படிதானே? நீ இருக்கிற நெடு பனைமரம் மாதிரி இருக்கிற, அவன் ராட்சசன்னு எழுதப்பட்டிருக்குது. அவன் ஈட்டியே அவ்வளோ பெருசு இருக்குது. அவன் வர 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 கோழி குஞ்சு மாதிரி அடிச்சு அவன் ஈட்டியை வச்சு அடிச்சு போட்டே போகலாம். ஆனால் அவன் பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள். எவ்வளோ பெரிய பலசாலி பார்த்தீங்களா? புரிஞ்சவங்களா? ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளோ பெரிய பலசாலி பாருங்க. ஒருத்தனை தெரிஞ்சுக்க, அவன் என்ன ஜெயிக்கட்டும். அதான் ஆண்டவர் பார்த்தாரு. சவுலை வந்து சாமுவேல் அபிஷேகம் பண்ணும்போது அங்கே வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, சவுல் வந்து சகல இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள அவன் நிற்கும் போது எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் அவனுக்கு தோளுக்கு கீழே இருந்தாங்க. கரங்களை உயர்த்தி. அபிஷேகம் பெற்றவங்க எப்பயுமே எல்லா ஜனங்களுக்கும் மேலே தான் நிற்பாங்க. ஆமே. எல்லா இஸ்ரவேலுக்கும் அவன் அவ்வளோ பெரிய சவுலு
அவன் வந்து எல்லா இஸ்ரவேலரும் அவன் தோளுக்கு கீழே இருந்தாங்க. எல்லாருக்குள்ளேயும் முழு இஸ்ரவேல் ஜனங்களையும் நிற்க வச்சுட்டு சவுலை நிற்க வச்சா சவுலு மட்டும் தனியாக தெரிவார். ஆமேன். அபிஷேகம் அப்படிதான் இருக்கும். 1000 பேருக்குள்ள நீங்க நின்னீங்கனாலும் தனியா தெரிவிங்க. 1,00,000 பேருக்குள்ள இருந்தீங்கனாலும் உங்களுடைய அபிஷேகம் உங்களை தனியா காட்டும். ஆமேன். இயேசு ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. ரொம்ப நாளா யோசிக்கிறேன், ஆதியில என்ன வார்த்தை இருந்துச்சு, என்ன வார்த்தை இருந்துச்சு, என்ன பல வருஷங்களா யோசிச்சிருக்கேன். யாராவது சொல்ல முடியுமா ஆதியில என்ன வார்த்தை இருந்துச்சுன்னு? வார்த்தைனா ஒரு சொல். ஆதியில என்ன வார்த்தை இருந்துச்சுன்னு யாருனாலும் சொல்ல முடியுமா? யாருக்காவது தெரியுமா? தெரியாதா? இந்துக்களில் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஓம் அப்படி சொல்றாங்க. ஆதியில இருந்த வார்த்தை ஓம்னு சொன்னாங்க. ஓஹோ, ஓம்னா சர்வ வல்லமை உள்ள அப்படின்னு அர்த்தமா? ஓஹோ, ஓமா அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் ஒரு நாள் கர்த்தர் என் கண்களை திறந்தார். ஆதியில் இருந்த வார்த்தையை நான் கண்டுபிடித்து விட்டேன். தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க மட்டும் சத்தமாக ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு வந்துருச்சு, எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. வெளிப்படுத்தல் விசேஷத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஆமேன் என்கிறவர் சொல்லுகிறதாவது. இயேசுவுக்கு என்ன பேரு? இயேசுவுக்கு என்ன பேரு? இயேசுவுக்கு என்ன பேரு? ஆமேன். ஆதியில எனக்கு தெரிஞ்சு ஆதியில இருந்த வார்த்தை ஆமேன். ஆமேன் வார்த்தை இருக்குல்ல, ஆமேன் வார்த்தை என்ன வார்த்தை? ஆமேன் வார்த்தை இருக்குல்ல, ஆமேன் வார்த்தை சொல்றேன் பாருங்களேன். பிதா வந்து நின்னார், ஆவியானவர் அங்க இருந்தார், வார்த்தை இருந்துச்சு. சரிங்களா? நல்லா கவனிங்க, இந்த இடத்த நல்லா கவனிங்க. அதாவது பகலை ஆளுவதற்கு பெரிய சுடரும் இரவை ஆளுவதற்கு சிறிய சுடரும் உண்டாக கடவுது அப்படின்னே இந்த வார்த்தை இருக்கார்ல அவர் ஆமேன். அந்த வார்த்தை என்னது? ஆமேன் சொன்னவனதான் அது ஆமேனே ஆச்சு. புரிஞ்சவங்க ஒரு அழிலையா சொல்லுங்க பார்க்கலாம். 3 பேர் சேர்ந்து தான் அங்கே திருத்துவ தெய்வம். அங்கே 3 பேர் இருக்கிறாங்க. ஆவியானவர் இருக்கிறாரு, பிதா இருக்கிறாரு, வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை என்ன வார்த்தை? ஆமேன். பிதா சொல்றாரு என்னன்னு, மரஞ்செடி கொடிகள்லாம் கனித்தரு மரங்கள்லாம் உண்டாக கடவுது. ஆமேன் அங்க இருந்தாரு, ஆமேன் ஆயிருச்சு. சொல்லுங்க, ஆமேன் இருந்தாரு, ஆமேன் ஆயிருச்சு. அதாவது ஆமேன் இருந்தாரு, அது அப்படியே ஆயிற்று. ஹல்லேலூயா. ஸோ எல்லா நல்ல காரியங்களுக்கும் நீங்க ஆமேன் போட போட தான் உங்க வாழ்க்கை மாறும். ஆமேன் என்பது இயேசு. ஆமேன், ஆமேன், ஆமேன். அட சத்தமாக தான் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஸோ சகல வல்லமைகளை மேற்கொள்ளும்படியான அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கும் அடியாளுக்கும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ லூக்கா சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்கும் போது நம்ம என்ன வாசிக்கிறோம்? சத்துருனுடைய சகல அதிகாரத்தை மேற்கொள்ளும்படியான அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. மத்தேயு சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்கும் போது என்ன வாசித்தோம்? வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் எத்தனை 10ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிங்க. 10:7-8. போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள், வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றுங்கள், இலவசமாய் கொடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், நான் உன்னில் மகிமைப்படுவேன், நான் உன்னில் மகிமைப்படுவேன். தேவன் மகிமைப்படுவதற்கு அவர் பக்கம் இருந்து என்னெல்லாம் செய்யணுமோ அத்தனையும் நமக்கு செஞ்சிட்டார். ஆமென். நம்மளை முதல்ல அவர் செஞ்ச காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிதாவுக்கும் நமக்கும் நடுவில் இருந்த பிரிவினையை உடைத்தார். ஹல்லேலூயா. சிலுவை, அந்த சிலுவையில் கர்த்தர் தொங்கும்போது பகையாகிய, கொலைசீரில் வாசிக்கிறோம், பகையாகிய அந்த சுவரை என்ன பண்ணாரு? உடைச்சார். ஹல்லேலூயா.
ஆசாரியன் மாத்திரமல்ல, நீங்க எல்லாருமே நேரா போய் பிதாவை சந்திக்கலாம். பாவம் செஞ்சது நிமித்தமாக பிதாவுக்கும் மனுகுலத்துக்கும் நமக்கும் ஒரு பிரிவினை இருந்தது. அந்த பிரிவினையை கர்த்தர் இயேசு உடைத்து பிதாவையும் நம்மளையும் ஒன்றாக்கி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டாவது அவர் என்ன பண்ணார்? போகும்போது இதோ எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. மூன்றாவது கர்த்தர் என்ன செஞ்சார்னா, அதிகாரத்தை கொடுத்தவர் அதை ப்ராப்பரா எழுதி கொடுக்கணும்ல. சும்மா வாய் பேச்சு எப்படி ஒத்துக்க முடியும்? இல்லை, போப்பா போய் நில்லு அப்படின்னு சொல்லி ஒருத்தரை வந்து ஜாப்பில் போய் உட்காரனா எப்படி உட்கார முடியும்? அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வேணும்ல. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இல்லாமல் ஒருத்தரும் நமக்கு போஸ்டிங் தர மாட்டாங்கல்ல. அந்த முத்திரை தான் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ணார்? பெந்தேகோஸ்தே நாளிலே ஆவியானவர் இறங்கினார். இன்றைக்கும் நம்மோடு கூட அவர் வாசமாக இருக்கிற கர்த்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ அடுத்தது கர்த்தர் இயேசு சொன்னார், பிதாவே நீர் எனக்கு கொடுத்த மகிமையை நான் இவர்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி யோவான் சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கும் போது அதிகாரத்தையும் கொடுத்தார், தடைசுவரையும் நீக்கி போட்டார். அது மாத்திரமல்ல, அவர் என்ன செஞ்சாரு? என்ன பண்ணாருங்க? நமக்கு பரிசுத்த ஆவியையும் கொடுத்திருக்கிறார், நம்மளை விடுதலை ஆக்கி இருக்கிறார். மொத்தமா நம்ம சொல்ல போனா என்ன? அது விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம விடுதலையோடு கூட காணப்படும் போது இந்த அதிகாரத்தையும் இந்த மகிமையையும் நாம் பெற்றுக்கொண்டு நாம் சும்மா உட்கார்ந்து இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்ம மூலமாய் மகிமைப்பட முடியாது. அதான் சொன்னோம் இல்லையா, நாம் குட்ட தண்ணீரா இருக்கக்கூடாது, நாம் ஓடுகிற நதியா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஓடுகிற நதி. ஒரு நதியை, ஒரு தண்ணீரை யாருமே குடிக்கல அப்படின்னா யாருக்குமே அது பிரயோஜனம் இல்லை. யாருமே அந்த நதியை தேடி வரல அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? எங்கள் ஊரில் நான் சொல்லியிருக்கேன்ல, ஒரு ஆறு இருந்துச்சு, இப்போ அந்த ஆறே இல்லை. அந்த ஆறெல்லாம் தூத்து போயிடுச்சு. பக்கத்தில் ஒரு சாராய கம்பெனி இருக்கும். எங்கள் அந்த ஒரு அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, அதனுடைய கழிவு எல்லாம் ஆற்றுல திறந்து விட்டுருவாங்க. திறந்து விட்டாங்கன்னா அப்படியே கண்ணங்கரேர்னு அந்த தண்ணி வரும். பார்த்துக்கங்க, அந்த ஆற்று தண்ணி. யாரும் துணி துவைக்க மாட்டாங்க. அன்னைக்கு முதல்ல தண்ணி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, போயிட்டு இந்த சின்ன பசங்களை எங்களை அனுப்புவாங்க. எங்கள் அம்மா முதல்ல போய் தண்ணி நல்ல தண்ணி, ஆற்று தண்ணி நல்லா இருக்கான்னு போய் பார்த்துவாங்கன்னு ஓடி போய் ஆற்று தண்ணியை பார்ப்பான். நாற்று அடிக்கும், ஒரே பயங்கர நாற்று அடிக்கும். தண்ணி நல்லா இல்லைன்னு அவன் திறந்து விட்டு எல்லா தண்ணியும் போட்டு திருப்பி வர தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அது நல்ல தண்ணியாக இருக்கும். தண்ணி நல்லா இருக்குன்னு பார்த்தா ஜனங்க கூட்டம் கூட்டமாக போய், அன்றைக்கெலாம் அதிகமான தண்ணி கிணறு போரெல்லாம் அப்போல்லாம் கிடையாது. நான் சொல்கிறது 45 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதையை சொல்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ தான் எங்கே பார்த்தாலும் தண்ணி ஆச்சு. ஸோ வந்து அப்போ தான் கூட்டம் கூட்டமாக ஜனங்க போயிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த தண்ணீரை வந்து பயன்படுத்துகிறவர்களாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஸோ நம்மிடத்தில் யாருமே வரலை. நம்மக்கிட்ட இருக்கிற ஜீவ தண்ணீரை குடிப்பதற்கு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு நல்ல கொச்சையான வார்த்தை சொல்லலாம், ஒரு நாதியும் இல்லை அப்படின்னா தண்ணியில் சம்திங் ராங். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கக்கூடாது. ஆமென். அது அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 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 கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸோ கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அப்போ நான் ஜீவ ஊற்றா இருக்க வேண்டும், உன்னிலே நான் மகிமைப்படுவேன் என்று சொல்றார். சரி, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாம் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, தேவனுடைய அந்த மகிமை நம்ம இடத்துல இருந்து வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். சீக்கிரமாக வாசிங்க. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இது நிமித்தமாக நான் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். இங்க பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்றாரு, இதன் நிமித்தமாக, அதுக்கு மேல உள்ள வசனங்கள்லாம் நீங்க வாசிச்சுக்கங்க. நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடு. ஹல்லேலூயா. ஏன் இன்னைக்கு நிறைய பேருக்கு நம்ம பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறோம், ஏன் மகிமைப்பட முடியலன்னா, உள்ளுக்குள்ளே தேவன் வைத்ததான அந்த மகிமை, அந்த அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பாம இருக்கிறது தான் காரணம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ஊழியக்காரங்க கை வைக்கிறது ஒரு விசேஷமானது. நான் அவ்வளோ சீக்கிரத்தில் யார் மேலேயும் கை வைக்கிறது கிடையாது. ஹல்லேலூயா. ஆனால் ஒரு ஊழியக்காரங்க நம்ம மேலே கை வைக்கும்போது அபிஷேகம் அப்படியே துள்ளி குதிச்சு அப்படி அல்ல, சும்மாவே அவங்க கை வச்சுட்டா போதும், அவங்களுக்குள்ள உள்ளது அப்படியே பாஸ் ஆகும். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு மோசையை பற்றி நான் பேசலை, புதிய ஏற்பாட்டு பவுலை பற்றி நான் பேசுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. மோசே உன்னுடைய வரத்தை நீ எல்லாத்துக்கும் கொடுப்பான், அந்த 70 பேருக்கு கொடுப்பானாரு. கர்த்தர் சொல்றாரு, தீமோத்தேயுக்கு எழுதும்போது பவுல் சொல்றாரு, நான் உன்மேல கையை வச்சதுனால. அப்போ ஒரு ஊழியக்காரங்களே கையை வைக்கும் போது அப்படியே வரம் பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு, எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள இந்த வரம் கிரியை செய்யும். ஹல்லேலூயா. கை வைக்கிறதுக்கே இவ்வளவு அபிஷேகம்னா உள்ளே இருக்கிறாரு, அவருடைய மகிமையும் அவருடைய அதிகாரமும் இருக்குதே. அப்ப எந்த அளவுக்கு நீங்க தேவனுடைய ஒரு சமூகத்துல விளையேற பிச்சவங்களா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்குள்ள உண்டான காரியத்தை நீங்க அனல் மூட்டி எழுப்பி விடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நீங்கள் அனல் மூட்டவில்லை என்று சொன்னால், ஒரு அடுப்பு இருக்குது, அடுப்பு சமைச்சு முடிச்ச பிறகு என்ன பண்ணுவாங்க, ஒரு சுடு தண்ணி ஏதாவது போடணும், இல்லை என்ன பண்ணுவாங்க, இல்லைன்னா ஃபஸ்ட்டு முதல்ல அடுப்பை பற்ற வைக்கிறாங்கன்னு வைங்களேன். பற்ற வச்சுட்டாங்க, நம்ம ஏதோ ஒரு வேலையாக என்ன பண்ணிட்டோம், கொஞ்சம் வேலையாக நம்ம இருந்துட்டோம், பார்த்தா அந்த அடுப்பு அமைஞ்சிருச்சு. திருப்பியாக நம்ம பற்ற வைப்போம். விறகு அடுப்பு சமைச்சவங்களை கேட்குறேன், திருப்பி பற்ற வைப்போம் நினைக்கிறீங்க, அதில் கொஞ்சோண்டு கங்கு எங்கன்னா இருக்கான்னு பார்ப்போம். அப்படி தானே? அது அவ்வளோ சீக்கிரத்தில் பூத்து போகாது. ஹல்லேலூயா. அந்த கங்கு நெருப்பு எங்கே இருக்குன்னு பார்த்து ஒரு ஊதாங்குழல் நாங்கள் ஊதி இருக்கிறோம்ப்பா, நீங்கள்லாம் இப்போல்லாம் லேட்டஸ்ட்டாக சூப்பர் சோத்திரம். ஹல்லேலூயா. இந்த காலத்து பிள்ளைங்களெல்லாம் அடுப்பை போட்டு ஊத விடுங்க பிரதர், அப்போ தான் நான் சகோதரி பிள்ளைங்களுக்கு அடுப்பு போட்டு ஊத விடுங்க, அப்போ தான் அது நெருப்பு எப்படி வருதுன்னு ப்ராக்டிக்கலாக கற்றுக்க முடியும். நல்லா அப்படி அப்படி கேஸை திறந்தா அப்படி சமைக்கிறதால ஒன்றும் புரிய மாட்டேங்குது. மூச்சு வாங்க வாங்க ஊதுவோம் தெரியுமா? அதை கரெக்டாக கவனிச்சுட்டே இருந்தா கொஞ்சம் நெருப்பு அதிகமாக இருக்கும், கொஞ்சம் ஊதுன உடனே பற்றிக்கும். அது ரொம்ப நேரம் நம்ம கவனிக்காம இருந்தோம்னா நெஞ்சு வலி வந்துடும். ஊதி ஊதி கடைசியா ஒரு பேப்பரை கொண்டா, என்னத்தை கொண்டா, ஒரு பேப்பரை கொண்டா, அப்புறம் 2 சுள்ளி குச்சை கொண்டா. சரி, வீட்டில் மண்ணெண்ணை இருக்கா, மண்ணெண்ணை அதை கொஞ்சோண்டு ஊத்து. புரிஞ்சவங்கள ஒரு அலையில வச்சிருங்க போகலாம். இப்பயே உன்னுடைய ஆவிக்குரிய வரங்களை அனல் மூட்டி எழுப்பி எழுப்பி வச்சுக்கலன்னா அது சுத்தமா பூத்து போச்சுன்னு வைங்க, அவ்வளவுதான். திருப்பி விறகுகளை கொண்டு வந்து போட்டு யார் பற்ற வைக்கிறது? நான் கண்டிப்பா வரமாட்டேப்பா. இதே வேலையா எங்க பாஸ்டர் நான் அடிக்கடி சொல்லுவேன், சும்மா ஜனங்களை கூப்பிட்டு வைக்கிறப்ப ஏதாவது உருப்படியா ஒன்று கை கட்ட ஆவியில் நிறையிறது, அப்புறம் பார்த்தா கொஞ்சம் அமைதியாக உட்காந்து கிடக்குறது. அப்புறம் எங்கள் பாஸ்டர் கூப்பிட்டு எல்லாம் முன்னாடி வாங்க உடனே கையை வச்சு அவர் ஆவியில் நிறைஞ்சு எப்படியோ ஜனங்களை எதையாவது பண்ணி அப்படின்ட்டு நடத்துவார். எல்லாம் கரகரப்பட ஆவியில் நிறையுது. அப்புறம் பார்த்தா அமைதியாக உட்காந்துக்கிறேன். என்னம்மா வாழ்க்கை இது, என்ன நடக்குது? நான் சொன்னேன், பாஸ்டர் முதல்ல கையை வைக்கிறத நிப்பாடுங்க பாஸ்டர். என்னை கூப்பிடுவார் பாஸ்டர், ஜாய் உடனே ஐசி சப்போர்ட், நான் வரமாட்டேன். கவனிச்சவங்களுக்கு தெரியும். இதே வேலையா? ஒரு டைம் அனல் மூட்டி எழுப்பி விட்டா பத்தி எரியணும். ஆமென். அப்பப்ப கைய வைக்கிறது, அப்பப்ப புஷ் இருக்கிற எண்ணெய் விளையேற பெற்ற கர்த்தருடைய அபிஷேகம். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைங்க ஆவியில அனலாயிரு என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் நம்ம மூலமாய் மகிமைப்பட வேண்டும். அவர் செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் செஞ்சிட்டாரு. அவர் அதிகாரத்தை கொடுத்து விட்டார், தம்முடைய மகிமையை கொடுத்து விட்டார். அனல் கிடையாது. அனல் மூட்டி எழுப்பி விடு. உனக்கு உண்டான வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடு. எனக்குள்ள வரம் இருக்கா? ஏங்க, எனக்குள்ள வரம் இருக்கு அப்படிங்கிறவங்க ஒரு கரங்களை உயர்த்தி ஒரு இல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபேசியர் 1:3 வாசிங்க.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம், நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். வசனத்தை கேட்டவங்களுக்கு புரிஞ்சிருக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல, எங்க சொல்லுங்க, அந்த சகல சொல்லுங்க பார்க்கலாம். உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களிலும் ஆல்ரெடி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து விட்டார். நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்களுக்குள்ளே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய வரங்கள் உங்களுக்குள்ளதான் இருக்கிறது. கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கும்போது அவருக்குண்டான அத்தனை வல்லமை, அவருக்குண்டான அதிகாரம், அவருக்குண்டான மகிமை, அவர் வச்சிருந்த வரம் எல்லாம் இருக்கா இல்லையா? கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே அவர் செய்த அற்புதங்கள் அது ஓகே. 2000 வருஷம். இப்போ காலம் மாறி போச்சுல, இப்போ எவ்வளோ அற்புதம் தேவையா இருக்கு தெரியுமா? எனக்கு ஒரு டவுட்டு வரும். பிசாசு கூட்டம் அது அப்போ இருந்ததை விட இப்போ அதிகமான கிரியைகள் நடக்குது தெரியுமா உங்களுக்கு? செல்ஃபோனு, கம்ப்யூட்டரு. கிறிஸ்து இருந்த நாட்களில் செல்ஃபோன் கம்ப்யூட்டர்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பிரசங்கம் பண்ணியிருப்பார். பவுலு கூட ஒரு பிரசங்கம் சூப்பராக பண்ணியிருப்பார். சரி பரவாயில்ல, பவுல் ஸ்தானத்துலேயும் எசப்பா ஸ்தானத்துலேயும் இன்னைக்கு அநேக நல்ல தேவனுடைய மனிதர்கள் எழும்பியிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. சகல ஆசீர்வாதங்களும் நமக்குள்ளே தான் இருக்கிறது. அதத்தான் சொல்றாரு, அனல் மூட்டி எழுப்பி விடு. எழுப்பு எழுப்பு, அனல் மூட்டி எழுப்பு. எப்படி எழுப்புறது? கடைக்கு நேரா போய் ஒரு ஊதாங்குளம் வாங்கிட்டு வந்து ஹல்லேலூயா. சோ வேத வசனத்தின் மூலமாய் வேதத்தை வாசிக்கும் போது நமக்குள்ள இருக்கிறதான ஆவிக்குரிய வரங்களும் ஆசீர்வாதங்களும் அனல் மூட்டப்படுகிறது. ஹல்லேலூயா. சங்கீதம் வாசியுங்கள் பார்க்கலாம். சங்கீதம் 39:3. சங்கீதம் 39:3. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன், அப்பொழுது என் நாவினால் நான் விண்ணப்பம் செய்தேன். என் இருதயம் உள்ளுக்குள்ள அப்படியே அனலா, அப்படியே படபடபடன்னு அப்படியே கர்த்தருக்குள்ள அனலா இருக்கு. ஹல்லேலூயா. நான் கர்த்தருடைய அப்போ பைபிள் இல்லை, நியாயப்பிரமாண புஸ்தகம் தான் இருந்தது. ஆனாலும் கூட அந்த கர்த்தரை குறித்து தியானிக்கும் போது உள்ள அப்படியே என்ன மூடுதான்? நல்லா சொல்லுங்க, என்ன வருது உள்ள? தியானிக்கும் போது அக்கினி எரியுது. நான் கை வைக்கும் போதும் அக்கினி வரும், நான் தியானிக்கும் போதும் அக்கினி வரும். ஆமென். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் வேதத்தை தியானிக்கும் போது, கர்த்தரை குறித்து நீங்க நினைக்கும் போது, அந்த ஆவிக்குரிய சகல வரங்களும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் உங்களுக்குள்ளே அனல் கொள்ளும். ஆமென். போய் கடையில போய் ஒரு ஊதாங்கோலை வாங்கிட்டு வரணுங்கிற அவசியம் கிடையாது. உங்க கையில இருக்கிற வேதத்தை வாசித்தால் போதும், அதை தியானித்தால் போதும், கர்த்தரை நினைத்தால் போதும். சொல்றாரு, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் நான் விண்ணப்பம் செய்தேன். ஆமென். நான் அந்த வசனத்தை இப்படி கொஞ்சம் சொல்றேன் பாருங்களேன். என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது நான் பிசாசுகளை துரத்தினேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உள்ள எனக்கு இந்த பிசாசு துரத்துற அந்த கிரியை எனக்கு எப்போ ஆரம்பிச்சதுன்னா,
எப்போ அதுக்குள்ளே நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸ் எனக்கு வந்துச்சுன்னா, நான் இந்த வசனத்தை தான் நான் வாசிட்டு இருந்தேன். எந்த வசனம் தெரியுங்களா? அந்த பிசாசுகளை துரத்துவீர்கள், நவமான பாஷைகளை பேசுவீர்கள் இருந்துச்சுல, அந்த வசனம் ஒரு நாள் நான் வாசிச்சுட்டே இருக்கும்போது அது அப்படியே என்ன ஆயிடுச்சுன்னா, அது வசனம் அப்படியே எனக்குள்ளே அப்படியே உள்ளே போயிடுச்சு. எனக்குள்ளே அது எப்படி சொல்கிறது, அது ஸ்பிரிச்சுவாலிட்டி எனக்கு சொல்ல தெரில, உள்ளே போயிடுச்சு. அப்போது அது உள்ளே வேலை செஞ்சுட்டே இருந்தது. அப்போது கரெக்டாக ஒரு பிசாசு பிடிச்சிருந்த ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. வந்திருக்கும்போது இந்த வசனம் எனக்குள்ளே வேலை செஞ்சுட்டே இருக்குது. அப்படியே பிசாசுகளை துரத்து நேராக போய் நின்று அந்த பிசாசுக்கிட்ட ஏய் அப்படின்னு பாருங்க, அது ஆட ஆரம்பித்தோடனே அப்போ கொஞ்சம் சந்தோஷம் வந்துருச்சு. அல்லேலூயா. அப்போ ரைட்டு, ஓகே, கொஞ்சம் சந்தோஷம் வந்துருச்சு. அடுத்தது இயேசுவின் நாமத்தினால் அப்படின்னோடனே அது ரொம்ப ஓவராக ஆட ஆரம்பிச்சு பாருங்க. அப்போ கூட கொஞ்சம் சந்தோஷமாயிடுச்சு. டாஹா, இந்த வசனம் எனக்குள்ள வேலை செய்ய என்ன சொன்னேன், இயேசுவின் நாமத்தினால் உனக்கு கட்டளை இடுகிறேன், பிசாசே புறப்பட்டு பா என்று கட்டளை இடுகிறேன். ஹல்லேலூயா. அன்னைக்கு எடுத்ததாங்க வசனத்தை தியானிக்கும் போது அக்கினி மூழும் போது அற்புதங்கள் நடக்கும். உள்ள இருக்கிற அக்கினியை, உள்ள இருக்கிற ஆவிக்குரிய வரங்களை அனல் மூட்டி எழுப்பி விடுங்க. கர்த்தர் உங்க மூலமாய் மகிமைப்படுவார். உங்கள் நதி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். இந்த நதி பாய்ந்து போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. நீங்க நீதிமானா இருக்கும்போது உங்களுடைய வாய் ஜீவ ஊற்றுங்க. ஹல்லேலூயா. நிறைய பேர் வாய் ஜீவ ஊற்றா இல்லை, வேற மாதிரி இருக்கு. கவனமா இருங்க. ஒரு காரியத்தை சொல்ற பாருங்க. அந்த நாட்களில் எனக்கு ஆவியானவர் சொன்ன ஒரு விஷயம், எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை நான் ரொம்ப அதிகமாக வாசிப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச புஸ்தகம் ஓசியா. நான் வாசித்து வர சொன்னேன். எத்தனை பேர் வாசிச்சிங்க? ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் வாசிச்சுட்டு வாங்கன்னு சொன்னேன். நேரம் இருந்திருக்காதே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு புஸ்தகம். அது பாருங்க, அதுல இருந்து நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, எரேமியாவோடு கூட பழைய ஏற்பாட்டில் எல்லா தீர்க்கதரிசிகளும், ஆனால் நான் கற்றுக்கொண்டது எரேமியா தீர்க்கதரிசனத்தில் தான். எல்லா தீர்க்கதரிசிகள் இடத்திலும் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா வந்து பேசுவார். வந்து பேசுவார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மோசே உட்காருவார், ரெண்டு பேரும் கர்த்தரும் மோசையும் பேசுவாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் பேசுவாங்க. எரேமியா தீர்க்கதரிசி ஏசியா தீர்க்கதரிசிக்கிட்டலாம் கர்த்தர் வந்தார்னா, நீ இதை போய் சொல்லுன்னு சொல்லுவாங்க. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, காதில் வாங்கிட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நடந்த சம்பவம் என்னவென்று கேட்டால், கர்த்தர் வந்து நீ இதை போய் சொல்லு அப்படிங்கிற வார்த்தையை விட அதிகமாய் கர்த்தர் எங்கே தெரியுமா கிரியை செய்கிறார்? நமக்குள்ளே இருந்து நம்முடைய வாயவே பிடிச்சி பேசிட்டு இருக்கிறார். புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசன அபிஷேகம் எப்படி வேலை செய்கிறது? உள்ளுக்குள்ள, இப்ப நான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன்னா, உள்ளுக்குள்ள இருந்து கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தர் உள்ள இருந்து என் நாக்க பிடிச்சுக்கிட்டு என்னை பேச வைக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் வந்து என்கிட்ட நான் தனியாக உட்காந்துருக்கும் போது பேசி இது நடக்குது அப்படிங்கும் போது, இந்த பாருங்க நீங்கள் இந்த இடத்துல ஜாக்கிரதையா இருங்க, இந்த பாருங்க கர்த்தர் இந்த மாதிரி ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க போறாராம் அப்படின்னு சொல்றது ஒன்று. ஆனால் கர்த்தர் நமக்குள்ளே இருந்து நம்ம நாக்கையே பிடிச்சி பேசுறாரு பார்த்தீங்களா, அதுதாங்க சூப்பர். கரங்களை தட்டி ஒரு அலையிலே சொல்லுவோம். ஹல்லேலூயா. நீங்கள் நீதிமானா இருக்கிறபடினாலே உங்கள் வாய் ஜீவ ஊற்று. உங்களுடைய வாயை வச்சுதான். அதனாலதான் அப்போஸ்தலர் நடபடிகளில் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கும் போது பிரிந்திருக்கிறவ அக்கினிமயமான நாவுகளைப் போல அவர்களுக்கு காணப்பட்டதாம். ஹல்லேலூயா. நாவுகள் காணப்பட்டது மாத்திரமல்ல, அவர்கள் நாவுகள் எல்லாம் தாறுமாறாய் மாறி போனது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் கர்த்தரிடத்தில் நான் செபிக்கும் போது கேட்பேன், எனக்கு ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுங்களா? நான் பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலே இந்த ஜனத்தோட நான் பேசுவேன். பரியாச உதடுகளால் பேசுற வார்த்தை புரியாது. சில பேருக்கு அந்நிய பாஷையே பிடிக்க மாட்டேங்குது. என்ன இவங்க அந்நிய பாஷை பேசுறாங்க, சும்மா என்ன அது பிடிக்கலனாலும் பரவாயில்ல, நாங்க தத்தக்கா நாங்க பேசினாலும் எங்க அப்பா பேசிட்டு இருக்கிறாரு சொல்லுங்க. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நான் தத்தக்கான்னு பேசினாலும் நாங்கள்லாம் ரொம்ப நீட்டாக டீசெண்டானவங்க, உங்களை மாதிரி இல்லை பாஸ்டர். அதனால் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ண. அப்படியா? ஆமாம் பாருங்க சொல்லுங்க.
நான் கர்த்தருடைய சமூகத்தில் கச்ச பச்ச பச்சன்னு பேசினாலும் அது ஆசீர்வாதமானது. ஹல்லேலூயா. அதுக்கு தான் பவுல் எழுதுறாரு, அந்நிய பாஷை பேசுவதற்கு தடை செய்யாதிருங்கள், நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்றா இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப நம்ம தியானிக்கும் போது கர்த்தருடைய அக்கினி நமக்குள்ளே இறங்குகிறதா இருக்கிறது. ஆமென். இயேசு ஜெபித்தாருன்னா ஜெபிக்கும் போது அக்கினி இறங்கும். எத்தனை பேர் ஜெபிக்கும் போது அந்த இடத்துல எல்லாம் பாருங்க அப்படி தரையெல்லாம் நடுங்கி இருக்குது. ஆமென். இடி முழக்கம் போல ஒரு சத்தம் உண்டாயிருக்கிறது. இயேசு ஜெபித்த போது வானம் திறக்கப்பட்டது. மறுரூப மலையில் அவர் ஜெபித்த போது மறுரூபம் ஆனார். நமக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய வரங்கள், நமக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய மகிமை, நமக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய வரங்கள், அது என்ன பண்றது, அந்த அதிகாரம், இது எல்லாம் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்குள்ளே இருக்கிறதான அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, அந்த வரங்களை நீங்க அனல் மூட்டி எழுப்பி விட வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் அனல் மூட்டி எழுப்பி விட்டாதான் கர்த்தர் மகிமைப்பட முடியும். ஆமென். ஹல்லேலூயா. பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். அவன் என்ன பண்ணுவானா, வனாந்திரத்திலே அலைந்து திரிந்து தங்குவதற்கு இடமில்லாமல், நான் விட்டு வந்த வீட்டு, அவனுக்கு ஒரு வீடு தேவை தெரியுமா உங்களுக்கு? மனுஷனுக்கு மட்டும்தான் வீடு நினைச்சிங்களா? குருவிக்கு மட்டும்தான் கூடு நினைச்சிங்களா? ஏதோ பேய் மரத்துல போய் உக்காந்துக்கும், ஆணி அடிச்சுட்டா உக்காந்துக்கும் நினைச்சிட்டு இருக்கிறீங்களா நீங்க? அதுக்கு வாழ்வதற்கு ஒரு வீடு தேவை. அது மனுஷனுடைய சரீரம். புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சவங்க ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அது மனுஷனுடைய சரீரம். பிசாசுக்கு எந்த விதத்திலும் இடம் கொடுத்து விடாதீங்கள். எப்படி பிசாசுக்கு நீ இப்படி பேசு, இப்படி பேசு, நல்லா பேசு, நல்லா பேசு, எதிர்த்து எதிர்த்து பேசு. நல்லா அம்மாவா இருந்தான்னா, அப்பாவா இருந்தான்னா, ஊழியக்காரங்களா இருந்தான்னா, அண்ணனா இருந்தான்னா, அக்காவா இருந்தானா, பேசு பேசு பேசு. அடங்காத பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், பெற்றோரே எச்சரிக்கை. பிள்ளை கீழ்ப்படியிலனா உள்ள ஏதோ ஒரு சம்திங் ராங். ரொம்ப நாளாவே இது ஒரு மாதிரி இருக்குதுங்க, பிள்ளைனா சம்திங் ராங். ஏன்னா ஆவியின் கனி அன்பு. ஆமென். ஹல்லேலூயா. ஆவியின் கனி அன்புக்கு பதிலா வம்பு இருக்குதுன்னு வைங்க, ஜாக்கிரதை. உங்க பிள்ளைங்க எரிஞ்சு எரிஞ்சு உங்கள்கிட்ட விழுகிறாங்க. நீங்க ஒரு நல்ல காரியத்தை சொல்லும் போது உடனே அவங்க முகம் மாறுது, முகம் சுளிக்கிறாங்க அப்படிங்கிறாங்கன்னா சம்திங் ராங். எரிச்சலின் ஆவி, எரிச்சலின் ஆவிங்க. இது இப்படியே போச்சுன்னா அப்படியே பிள்ளைகளை அப்படி உருக்கி கடைசியில் வாழ்க்கையை சகிக்க முடியாம ஏண்டா வாழ்றோன்னு அந்த பிள்ளைங்களே வரும். பெற்றோர் ஜாக்கிரதை. உங்க பிள்ளைங்க மேல கவனமா இருங்க. தூங்கிக்கிட்டே இருக்குது, எப்ப பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்குதுன்னா கவனம் கவனம் கவனம். எந்திரிக்க மாட்டேங்குது. தூக்கம் தூக்கம் தூக்கம்னா அதுக்குள்ள கனநித்திரையின் ஆவி இருக்கு. பெற்றோர் கவனம், உங்க பிள்ளைங்கள் மேல கவனம் வைங்க. கனநித்திரையின் ஆவி. சீறி சீறி விழுதுன்னா சர்ப்பத்தின் ஆவி. எதுக்கு எடுத்தாலும் புஷ்ஷுன்னு வருதுன்னு வைங்களேன், உள்ள இருக்கிறது சர்ப்பத்தின் ஆவி. ஜாக்கிரதை ஜாக்கிரதை. பெரியவங்களும் கேட்டுக்கங்க. உனக்கு எதை சொன்னாலும் கோபம் வருது, உனக்கு எதை சொன்னாலும் எரிச்சல் வருதுன்னா ஜாக்கிரதை. ஏதோ சம்திங் ஏதோ வேற ஆவி. கர்த்தர் தம்முடைய ஆவியை கொடுத்திருக்கும் போது, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் என்று சொல்லும் போது இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா இது கொஞ்ச நாள் இப்படியே போச்சு, நிரந்தரமா குடியிருப்பான். அவன் என்ன யோசிப்பான் தெரியுமா? நல்ல பைபிள் வசனத்தை தாங்க சொல்றேன். அவன் என்ன யோசிப்பான் தெரியுமா? நம்ம தனி ஆளா இருந்தா இந்த ஜாய் வேற இவ வேற எல்லாத்தையும் போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கிறா, இப்பயே நீங்க உஷாராயிருப்பீங்க பார்த்தீங்களா? இப்பயே டக்கு 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 டக்குன்னு மைண்டுக்குள்ளான. இப்போ என்ன அவன் நினைப்பான்ல, அவன் சாத்தா நினைப்பான்ல, என்னடா எல்லாத்தையும் கிண்டி ஊட்டி எல்லாத்தையும் ஓப்பனாக போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கிறா, நம்ம ஒரு ஆளாக இருந்தால் சரியாக வராது, போய் 7 பேரை போய் கூப்பிட்டு வந்துருவோம். ஹல்லேலூயா. யோபின் புஸ்தகத்திலே நான் வாசிக்கும் போது அங்கே சாத்தானே நீ எங்கேருந்து வர? நான் எல்லா ஊரே உலகமே சுற்றிட்டு வந்தேன். நல்லா கவனிங்க. புள்ள வீட்டில் தங்காம எல்லாத்துக்கும் தான் பட்டைய 2 புறமும் கருக்குள்ளது எண்ணெயும் விட்டும். புள்ள வீட்டில் தங்கலைன்னா கவனம். அது வீட்லயே இல்லைன்னா கவனங்க. அது ஒரு அசுத்த ஆவி. அது கால் வீட்டில் நிற்காது. ஏசா
ஏசா அவன் சேஷ்டபுத்திர பாவத்துக்கு அவன் சொந்தக்காரனா இருந்தாலும் அவன் வீட்டிலே இருப்பில்ல, அவன் காட்டுவாசியா இருந்தான், காட்டிலே விலங்குகளை வேட்டையாடி கொண்டிருந்தான். ஆனா அம்மா முந்தானியை பிடிச்சிக்கிட்டே அப்படியே சுத்தி சுத்தி வந்த யாக்கோப்பு ஆசீர்வாதத்தை தட்டிட்டு போயிட்டான். ஹல்லேலூயா. அம்மாவாகிய பரிசுத்த ஆவியானவர் முந்தானியை பிடிச்சுக்கிட்டே உனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீ ஜெபிப்பதிலும் வேதத்தை வாசிப்பதிலும் ஆவிக்குரிய காரியங்களை நீ ஈடுபடும் போது அம்மா கூட இருந்தா உனக்கு சேஷ்டபுத்திர பாகம். வாலிப பிள்ளைங்க, அம்மாவாகிய பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்தா உனக்கு என்ன கிடைக்கும்? சேஷ்டபுத்திர பாகம் கிடைக்கும். நீ வீட்டில் கொஞ்சம் நேரம் கிடைச்ச நீ ஃப்ரெண்ட்ஸுங்களோட சுத்துனேன்னு வையி, நீ ஒழுங்கா தனி ஜெபம் பண்ணாம, நீ கர்த்தர்ட்ட வேதத்தை படிக்காம, நீ கிடைச்ச நல்லா நான் அங்க போறேன் இங்க போறேன் கல்யாணத்துக்கு போறேன் ஃப்ரெண்டோட போறேன் வெங்காயத்துக்கு போறேன் வெள்ளைப்பூண்டு வாங்க போறேன் போன சொல்ல வேண்டியது என்னுடைய வேலை. சத்தியத்தை சொல்வதனால் நான் சத்ருவானால் மிகுந்த சந்தோஷம். எல்லாம் தாண்டி வந்தது. ஹல்லேலூயா. பிள்ளைகள் தீனால் ஊரை சுத்தினது போலவும் புள்ள அடங்காம, பெற்றோர் கவனிங்க, புள்ள சுத்துதுன்னா சம்திங் ராங். எப்பயுமே செல்போனை கையில வச்சுட்டே இருக்குதுன்னா என்ன வேலை? செல்போன்ல என்ன வேலை? என்ன வேலைன்னு கேட்குறேன். அப்படி என்ன உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தேவையா இருக்குது? செல்போன்ல உட்காந்துருக்க நேரத்தை விட கர்த்தருக்கு கொடுத்த நேரம் எவ்வளவு நேரம்? இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன் சொல்லி கர்த்தர் நம்மளை சகல காரியத்திலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கும் போது, அவருடைய அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கும் போது, அவருடைய மகிமையை நமக்கு கொடுத்திருக்கும் போது, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மளை ஆசீர்வாதித்திருக்கும் போது செல்போன்ல உனக்கு என்ன வேலை? அப்படி கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் மிருக குணம் உள்ளவன். கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன். நல்லா சத்தமா சொல்லுங்க. உன்னை உங்க அம்மா திட்டும் போது உனக்கு எரிச்சல் வருதுன்னா உனக்குள்ளே இருக்கிறது அன்பின் ஆவி அல்ல, மிருகம். உன் அப்பா உன்னை கேள்வி கேட்கும் போது நீ எதிர்த்து பேசினா உனக்குள்ளே இருக்கிறது பரிசுத்த ஆவி கிடையாது, ஏதோ ஒரு மிருகம். அது மிருகத்தின் ஆவி. ஏன்னா உனக்கு கடித்து கொள்ளுதல் பிடிக்கல. உனக்கு எல்லாம் வேணும், அட்வைஸ் வேணாமா? ஒன்னத்துக்கும் யூஸ் இல்லாம போயிடும். பிள்ளைகள் ஜாக்கிரதை, பெற்றோர்கள் ஜாக்கிரதை. கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் மிருக குணம் உள்ளவன். மிருகத்துக்கு போய் யார் போயிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறது? அப்புறம் வள்ளுன்னு விழுந்துரும். வீட்டில் வாழ வச்சே, வீட்டில் வாழ்ற மிருகம் இல்லைங்க, அது காட்டில் வாழ்றது. எங்கேயோ வீட்டில் உள்ளதெல்லாம் மியாவ் அப்படின்னா அது பூனை அழகாக வருதுல்ல, இந்த விலங்குகள்லாம் பாசமாக இருக்குல்ல. இது காட்டில் வாடுறது, எங்கேயோ பார்த்துக்கங்க, ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். ஆமேன். நான் சொல்லிட்டா பெரியவர்களுக்கு, பெற்றோர்களுக்கு நான் ஒரு அட்வைஸ் பண்ணுறேன். தினமும் உங்கள் பிள்ளைங்க தலையில் கையை வைங்க. ஹல்லேலூயா. நீங்கள் கை வச்சா என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. உங்கள் மேலே இருக்கிற அந்த பாசம் இருக்குல்ல, நீங்கள் உங்கள் பிள்ளைங்க மேலே ஒரு அன்பு வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா? உங்கள் பிள்ளைங்க மேலே அப்படியே ஒரு உருக்கமான ஒரு பாசம் வச்சுருக்கீங்கல்ல, எல்லா பெற்றோருக்கும் அப்படி இருக்கும்ல. அந்த பாசம் இருக்குல்ல, அந்த அன்பு, அது நிச்சயமாக உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே கிரியை செய்யும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, வேதத்தை தியானிக்கும் போது மாத்திரமல்ல, வேதத்தை நாம் கேட்கும் போதும் அக்கினி நமக்குள்ளே இறங்கும். வசனங்களை நாம் கவனமாய் கேட்டாலே நமக்குள்ளே அனல் மூட்டப்படும். ஆமேன். கொர்நேலியு வீட்டிலே பேதுரு பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது பரிசுத்த ஆவியானவர் அங்கே இறங்கினார். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கவனமாய் கேட்பீர்கள் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இறங்குவார். ஆமேன். பரிசுத்த ஆவியானோட கிரியை அங்க நடக்கும். பரிசுத்த ஆவியானவர் உள்ளே கிரியை செஞ்சா போதும், எல்லாம் அனல் ஆயிரும். ஆமேன். ஹல்லேலூயா. 50-50 எல்லாத்துலயும் 50-50 இருக்கும் பைபிள்ல. நாம் புத்தி உள்ள கனிகைகள் போல இருக்க வேண்டுமே தவிர அந்த புத்தி இல்லாத கனிகளை போல நம் என் பாத்திரத்தில் எண்ணெய் இல்லாமல் நாம் காணப்படக்கூடாது. கர்த்தர் கணக்கு கேட்பார். மகிமையை கொடுத்தேன், சாத்தான் இடத்திலிருந்து உன்னை விடுதலை ஆக்கிறதுக்காக என் உயிரையே கொடுத்தேன், உனக்கு அதிகாரத்தை கொடுத்தேன், சகல ஆவிக்குரிய வரங்களையும் கொடுத்தேன், உனக்குள்ள ஒரு ஜீவ ஊற்றி வச்சேன், நானே உனக்குள்ள இருந்தேன், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு கர்த்தர் கேட்கும்போது நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? என்ன பதில் சொல்லுவீங்க? இங்க உட்காந்துருக்கிற மாதிரி கர்த்தர்ட்ட போய் அப்படி ஜம்முன்னு உட்காந்துருக்க முடியுமா? இங்க கால் வலிக்குதுன்னு நிக்க முடியலன்னு உட்காந்துக்கிட்டோமே, கர்த்தர்ட்ட போயிட்டு இருங்க, நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்ல முடியாது, இப்ப கால் வலிக்குது, நீ போய் உட்காந்துருவீங்களா? நான் உட்கார முடியுமா?
இப்படிதான் நின்று ஆகணும். கேட்டால் என்ன சொல்வது? ஹல்லேலூயா. சோ இஸ்ரவேலை நான் உன்னிலே மகிமைப்படுவேன் சொன்ன கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய சகலத்தையும் ஆயத்தப்படுத்தி நல்ல பெரிய விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர் எல்லாம் வாப்பா இதை செய்ப்பா அப்படின்னு அப்படியே வாழைப்பழத்தை உரிச்சு வாய்க்குள்ள போட்டு சாப்பிடுப்பா அப்படின்னு சொன்னா அதை கூட முழுங்க கஷ்டமா இருந்துச்சுன்னா என்ன பண்றது? அப்புறம் உள்ள வச்சு கம்பியை வச்சு இடிக்கணுமா என்ன? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உன்னிலே மகிமைப்படுவேன் என்று சொன்ன கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறதான அந்த ஜீவ தண்ணீரை குட்டையான தண்ணீராய் மாற்றி விடாதபடிக்கு அது பிரயோஜனமுள்ளதாய் மாற்ற வேண்டும். அப்போ நம்ம வேதத்தை நாம் வாசிக்க வேண்டும், வேதத்தை நாம் தியானிக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் அதிகமாய் கேட்க வேண்டும், கர்த்தரோடு கூட அதிகமான நேரத்தை நாம் செலவு செய்ய வேண்டும். உள்ளே இருக்கிறதான அந்த ஆவிக்குரிய காரியங்களை நாம் அனல் மூட்டி எழுப்பி விடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த ஜீவ ஊற்றானது அது மேலே கிடக்கிற குப்பையை எல்லாத்தையும் எடுத்து போட்டு அது எங்கெல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த அடைப்புகள் எல்லாம் நாம் எடுத்து விட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நாம் செய்ய வேண்டிய காரியம், ஒரு நமக்குள்ள ஜீவ ஊற்றி இருக்கிறபடினாலே அதுல இருக்கிற குப்பையெல்லாம் களைச்சிட்டு அதுல இருக்கிற அந்த தடையா இருந்த கல்லுகள் சின்ன சின்ன கல்லுங்க அதெல்லாம் தண்ணி வராதபடிக்கு அடைச்சிருக்கிற எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு அந்த ஜீவ ஊற்றானது நல்ல ஃப்ளோவா மேல வர்ற மாதிரி நான் என்னுடைய வேலையை அனல் மூட்டி நான் செஞ்சு விட்டுட்டேன்னா அந்த நதி நிற்காமல் பாய்ந்து செல்லும். புரிஞ்சவங்க? ஆமென். ஒருவேளை ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், அங்க ஒருத்தன் தூரத்தில் நின்று ஐயோ தண்ணி இந்த பக்கம் வருது, என் வாசல் வழியா தண்ணி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் தன் வாசலுக்கு நேராக ஒரு அணையை போடுவான் என்று சொன்னார், அந்த நதி வேற ஒரு பாதையை உண்டாக்கி கொண்டு போய்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லிருக்கலாம்ல. ஆமென். உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவ ஊற்று அது வெளியிலே புறப்பட்டு வரும்போது நீங்கள் அனல் மூட்டி நீங்கள் தடையா இருக்கிற எல்லா குப்பைகளெல்லாம் அகற்றி அந்த கல்களெல்லாம் அகற்றி நீங்கள் அதை சரி செய்து விட்டுவிட்டால் உங்களை யார் தடுத்து நிறுத்தினாலோ நீங்கள் வேற பாதையை கர்த்தர் உங்களுக்கு ஒரு வழியை காண்பித்து இந்த பக்கம் ஓடி நின்றுவார். நதி நிற்காது, அது கடலிலே போய் கலக்கும் வரைக்கும் உங்கள் நதி நிற்பது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிப்போம் சீக்கிரம். கலாத்தியர் 4:1. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாயிருந்தும் அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலமளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. அடுத்தது, தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்பட்டிருக்கிறான். பாருங்க, சிறு பிள்ளையாய் இருந்தால் சொத்து கிடைக்காது. ஹல்லேலூயா. நீங்கள் ஆவிக்குரிய காரியத்துல குழந்தைகளை போல இல்லாதபடிக்கு உங்களுக்கிட்ட கர்த்தர் கொடுத்ததான இத்தனை ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் முதல்ல நீங்க வளர்ந்துருக்கணும். ஆமென். ஏன்னா இப்ப பாருங்க, இவ்வளவு வசனங்களை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். உங்களுக்குள்ளே இது இருக்கிறது என்பது நிச்சயம். இது வேத வசனம். நான் என்னோட சொந்த இதில் பேசல, கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். எல்லாவற்றுக்கும் நான் வசனத்தை உங்களுக்கு ஆதாரமாய் கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி பேசி கொண்டிருக்கிறேன். பவுல் சொல்றாருல 1ஆம் அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில், ஹல்லேலூயா. எஸ்டர் தண்ணிக்கு கல் போட்டா தான் கல் இருக்கணும், கல்லை எடுத்து போடணும், எங்கேயாவது வசனம் இருக்கான்லாம் கேட்கக்கூடாது. ப்ராக்டிக்கலாக இது எல்லாத்துக்கும் புரியும். அப்படிதானே? ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் இவ்வளவு கொடுத்துரும் போது நீங்க சின்ன பிள்ளைத்தனமா இருக்காதீங்க. சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி இருக்கக்கூடாது? நல்லா நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். சின்ன பிள்ளைத்தனமா இருக்காதீங்க. நீங்க சின்ன பிள்ளைத்தனமா இருந்தா கிரியை செய்ய முடியாது, கர்த்தர் நம் மூலமாய் மகிமைப்பட முடியாது. ஒரு சின்ன பிள்ளை கையில போய் வைரம் கொடுத்து வித்துட்டு வருவானாமா? வித்துட்டு வருவானா? கொடுப்போமா? நம்ம கொடுப்போமா? 10 ரூபா கிடைச்சா போதும் சாக்லேட் வாங்குறதுக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்துடுவான். தெரியுமா உங்களுக்கு? புரிஞ்சவங்க ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு விவரமும் தெரியல, ஒரு ஒன்றுமே தெரியல. அவங்கிட்ட நான் ஒரு 2 பவுன் செயினை கொடுத்து டே இதை போய் வித்துட்டு வாடான்னு சொல்லி கொடுத்தா
அது என்ன பண்ணும்? என்ன பண்ணும்? விவரம் தெரியாத பிள்ளை என்ன பண்ணுங்க, அது செயின் எடுத்துகிட்டு போகும். இது வாங்கிக்கிறீங்களா, யாராவது வாங்கிக்கிறீங்களா, என் கையில் 2 பவுன் செயின் இருக்குது, யாராவது வாங்கிக்கிறீங்களா? ஒருத்தன் பார்த்துட்டு, டே தம்பிங்க வா, அந்த கடையில் நல்லா சூப்பராக பிரியாணி நல்லாயிருக்கும், உனக்கு ஒரு ஒரு 10 சாக்லேட்டு, உனக்கு ஒரு பாக்கெட்டு பிரியாணி எல்லாம் வாங்கி தரேன், அதை கொடுத்துருனா அப்பா பிரியாணி கிடச்சிச்சேன்னு தின்னுட்டு வந்துடும். நம்மெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமாக இருந்தால் பேய் நம்மளை பயன்படுத்த விடாது, தெரியுமா உங்களுக்கு? இந்தா இதை வச்சுக்க, என்ன வச்சுக்க, உனக்கே இவ்வளோ ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, உனக்கே ஏகப்பட்ட போராட்டம் இருக்குது, நீ போயிட்டு வாரம் வல்லமே ஒரு பிரசங்கத்தை கேட்டுட்டு வந்துட்டு சும்மா இது பண்ணாத. முதல்ல என்ன பண்ணு, இந்த பிஸ்னஸை இப்படி போட்டு இப்படி மல்டிப்ளை பண்ணு, உனக்கு அந்த நேரத்தில் ஒரு 100 ரூபா கிடைக்கும். புரிஞ்சாங்க ஒரு ஆள் இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன ஆனாலும் இந்த பிரசங்கத்தை முடிக்காம விடுறதில்ல. ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைத்தனமா இருந்தீங்கன்னா வரங்கள் செயல்படாது. கர்த்தர் கேட்பாரு, உங்ககிட்ட 5 தாளந்து கொடுத்தேன் எங்க, உங்ககிட்ட 4 தாளந்து கொடுத்தேன் எங்க, எல்லாம் எங்க, எல்லாம் புதைச்சி வச்சிருக்கிறேன். காசுக்காரன்ட்ட கொடுத்தா கூட வட்டியாவது கிடைச்சிருக்கும். உங்களுக்குள்ளே ஆவிக்குரிய சகல வரங்களும் இருக்குது, புதைச்சி வச்சிங்க, கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் வீட்டு குட்டை தண்ணியாக ஆயிடக்கூடாது, நீங்கள் புதைச்சி வச்சுறவங்களா இருக்கக்கூடாது. இன்னும் ஒரு வசனத்தை வாசித்து நம்ம கடன் சொல்லுவோம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 3:1. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. அதுக்கு கீழே, நீங்கள் பலன் இல்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன், இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. 1 கொரிந்தியர் நிருபத்தை பத்தி நான் சொல்லியிருந்தேன். கொரிந்து சபையை குறித்து சொல்லும்போது கொரிந்தியரை நீங்க நல்லா வாசிங்க. யாதொரு வரத்திலும் குறையில்லாத சபை கொரிந்து சபை. 1ஆம் அதிகாரத்தில் நீங்க யாதொரு வரத்திலும் குறையில்லாத சபை கொரிந்து சபை. ஹல்லேலூயா. கொரிந்து சபை மிகவும் அற்புதமான ஒரு அருமையான சபை. அந்த சபையை குறித்து, அந்த சபைக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குது, எல்லா வரங்களும் செயல்படுகிறது. அதை குறித்து 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம், திருவிருந்து எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஆனால் அந்த கொரிந்து சபையில் ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு. ஆனால் நான் உங்களுக்கு சொல்ல வர விஷயம் என்னன்னா, கொரிந்து சபை சகல வரங்களையும் பெற்ற ஒரு சபை. ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் அந்த சபைக்கு பவுல் எழுதும் போது என்ன எழுதுறாருன்னா, மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாமிசத்துக்குரியவர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாக இருந்துச்சு. வரங்கள் இருந்துச்சு, வல்லமை இருந்தது, அந்த சபையார் அவ்வளோ அருமையாக இருந்தாங்க. ஆனால் பவுல் சொல்கிறார், நீ குழந்தை அப்படின்ட்டார். எப்படி நான் குழந்தை? இப்போ சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கிறவங்க யாரெல்லாம் இப்போ கண்டுபிடிச்சிடலாம் பாருங்களேன். ஹல்லேலூயா. நாங்கள்லாம் சின்ன பிள்ளைத்தனமாக கிடையாது ஒன்றும் அப்படின்னு எவ்வளோ கெத்தாக உட்காந்துருந்தீங்க. அடுத்த வசனம், 2ஆம் வசனம். நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனத்தை கொடுக்காமல் பாலை குடிக்க கொடுத்தேன், இன்னமும் நீங்கள் மாமிசத்துக்குரியவர்களாக இருக்கிறபடினாலே இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. குழந்தை யார் தெரியுமா? ஆவிக்குரிய முதிர்ச்சி இல்லாம குழந்தைனா மாமிசத்துக்குரிய காரியங்கள் யார்கிட்டலாம் இருக்குதோ அவங்கெல்லாம் குழந்தையா இருக்கிறாங்க. வரங்கள் இருந்தா கூட குழந்தையா இருந்தா வரம் செயல்படாது. நான் தான் சொல்றேனே, சின்ன பிள்ளை கையில் வைரத்தை கொடுத்து வித்த கதையா இருக்கும். ஹல்லேலூயா. 3ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அங்கே பார்க்கும்போது, பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாமிசத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள். பொறாமை ஜாஸ்தி, பொறாமை, வாக்குவாதம், ஆர்கியூமெண்ட். ஆர்கியூமெண்ட் பண்றவங்கெல்லாம் மாமிசத்துக்குரியவங்க. பொறாமை, இவங்கள்ட்ட பேசிடக்கூடாது, அவங்கள்ட்ட பேசிடக்கூடாது, இவங்களுக்கு மட்டும் எப்படிதான் இத்தனை வருதோ, இவங்க மட்டும்தான் சர்ச்சில் முக்கியமான ஆள், இவங்களுக்கு தான் எல்லாம்.
இவங்க தான் முதலிடம், இவங்க தான். பொறாமை, பொறாமையோ வென்றால் எலும்புருக்கி டிபி நோய் வந்துடும், காசு நோய் வந்துடும். பொறாமையோ வென்றால் எலும்புருக்கி. நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், இதெல்லாம் ஒரு பெரிய பிரசங்கம், ஆனால் சிம்பிளாக உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறேன். இந்த கை இருக்குல்ல, இந்த கை என்ன வேலை செய்யணுமோ அந்த கை அந்த வேலையை தான் செய்யணும். ஆமென். இந்த கை இருக்குல்ல, இது என்ன வேலை செய்யுமோ அது அந்த வேலையை தான் செய்யும். இந்த ரெண்டு சேர்ந்து என்ன வேலை செய்யுமோ அதுதான் செய்யும். ஹல்லேலூயா. இந்த கையோட சண்டை போடுச்சுன்னு வைங்க, நீ மட்டும்தான் சோறாளி தின்னுட்டு இருக்கிற, உனக்கு மட்டும்தான் ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்க, கறி எலும்புலாம் பிடிச்சி கடிச்சிட்டு இருக்கிற, ஏன் என் கையிலேருந்து தான் கொஞ்சம் இந்த கை எனக்கு தான் தர்றது கொஞ்சம் அப்படின்னா எப்படி இருக்கும் லட்சணம் பாருங்களேன். புரிஞ்சவங்க ஒரு அழியிலே சொல்லுங்க பார்க்கலாம். சபையில் கிறிஸ்து தலையா இருக்கிறபடினாலே, நாம் அவருடைய சரீரமாயும் சரீரத்தின் அவயங்களாய் இருக்கிறபடினாலே, ஒன்றுக்கு ஒன்று போட்டியும் பொறாமையும் இருந்தா இது யோசிக்கிறதுக்கே அசிங்கமா இருக்குது. செயல்படுத்தினா எப்படி இருக்கும்? குழந்தைங்க சின்ன புள்ளத்தனமா இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், நீங்களா இல்லையா? ஹல்லேலூயா. பொறாமை. அவங்க மட்டும், இவங்க அவங்கள்ட்ட மட்டும் பேசிட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட பேச வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு, வாய் அவங்கள்ட்ட பேசுது. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்கு கால் வந்து வாய்க்கிட்ட சண்டை போட்டுச்சுன்னா நல்லாவா இருக்கும்? ஏங்க பிராக்டிக்கலா இதை யோசிக்கிறதுக்கே இவ்வளோ கேவலமா இருக்குது. கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் நம்மெல்லாம் ஒரு அவயமா இருக்கிறோமே, சபைக்குள்ளே பொறாமையும் வாக்குவாதங்களும் பேதங்களும் இருந்தா அதை கற்பனை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. யாருக்கு எந்த வேலை செய்யணுமோ அவங்க அந்த வேலை செய்யணும். இவங்க மட்டும்தான், இந்த 3 பேர் மட்டும்தான் பாடுவாங்க. உனக்கு பாடக்கூடிய வரம் இருந்தால் பாடு. பாட்டே வரல என்ன செய்ய முடியும்? கை தட்ட முடியும். தட்ட முடியும்ல? உனக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருத்தரை குறித்து நாம் பொறாமைப்படும் போது நாம் உடனே நாம் நினைவுக்கு வர வேண்டியது, இந்த காரியத்தை என்னால செய்ய முடியுமா அப்படின்னு யோசிக்கணும். இந்த காரியத்தை என்னால செய்ய முடியுமா? நமக்கு எதை செய்ய முடியுமோ அதை தான் நாம் செய்ய வேண்டும். ஒருவேளை நமக்கு தாளந்துகள் இருந்தும் நாம் செய்ய முடியாமல் நமக்கு வாய்ப்பு கிடைக்காமல் இருக்குமானால், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார். அப்படிதானே? ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவின் அவயங்களாகிய நாம் குழந்தை விசுவாசி. அடுத்த வசனத்தை என்ன வாசிக்கிறோம் வாங்க. பொறாமையும் வசந்தப்படுங்க. பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாமிசத்துக்குரியவர்களாயிருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள். நாம் எல்லாம் தேவர்கள் என்று வேத வசனம் சொல்லும் போது, வேத வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் எனப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கும் போது, ஏன் மனுஷ மார்க்கமாய் நடக்க வேண்டும்? நம்மளாம் யாரு? ஏஞ்சல்ஸ் அப்படின்னு ஒரு பகுதி வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. நம்மெல்லாம் சன்ஸ் ஆஃப் காட், தேவர்கள். நம்மளாம் யாரு? தேவர்கள். ஹல்லேலூயா. தேவர்கள் மனுஷர்களோடு கூட உறவு வைத்தபடினாலதான் அந்த கர்த்தர் என்ன பண்ணாரு? பயங்கரமா கோபம் கொண்டாரு. ராட்சசர்கள் பிறந்தார்கள். ஹல்லேலூயா. மனுஷ குமார்த்திகள் அழகுள்ளவர்கள் என்று சொல்லி அவங்களோடு கூட என்ன பண்ணாங்க? கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்பெல்லாம் வந்து தேவர்கள் வந்து போயிட்டாருனாங்க, தேவதூதர்கள்லாம். அதுதான் வந்து உலகத்திலே பெரிய பிரச்சனையா இருந்தது. எல்லா கண்களுக்கும் அப்ப தெரிந்தது, இது ஒரு பெரிய சத்தியம். சரிங்களா? ஆவியானவர் பேசும்போது நான் சொல்றேன், அப்ப தேவர்களாய் இருக்கிற நீங்கள் வேதத்தையும் வேதத்தில் உள்ள அதிசயங்களையும் அற்புதங்களையும் வேதத்துக்குரிய உன்னதத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் மகிமையும் அதிகாரத்தையும் பெற்றிருக்கிற நீங்கள் மனுஷ மார்க்கமாய் நடந்து மாமிசத்துக்குரிய காரியங்களிலே வேசித்தனம் விபச்சாரம் பண்ணும் போது பிறக்க போவது கிறிஸ்து அல்ல, பிறக்க போவது ராட்சசன். கிறிஸ்து உங்களிலே உருவாக வேண்டும் சொல்லி சொல்ற. அப்போ இவ்வளவு வரங்களை அடுத்த வசனத்தை போடுப்பா. மாமிசத்துக்குரியவர்களாய் நாம் இருக்க கூடாதுங்க. அடுத்த வசனம், ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறு ஒருவன் நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாமிசத்துக்குரியவர்கள் அல்லவா? நான் பாஸ்டர் அம்மாவை சேர்ந்தவன்,
நான் எனக்கு வந்து பாஸ்டர் மாட்ட எனக்கு பிடிக்காது, நான் பாஸ்டர் கிட்ட தான் பேசுவேன். எனக்கு பாஸ்டர் பிடிக்காது, நான் பாஸ்டர் கிட்ட தான் நான் பேசுவேன். எனக்கு இந்த சிஸ்டர் பிடிக்காது, நான் இந்த சிஸ்டர்கிட்ட தான் பேசுவேன். எனக்கு இந்த பிரதரை பிடிக்காது. மாமிசத்துக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்களாகிய ஆவிக்குரிய சகல வரங்களை பெற்று மகிமையை பெற்றிருக்கிற நாம் மாமிசத்துக்கோடு கூட கலக்க கூடாது. விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது? இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது? பேய்களுடைய பாத்திரத்தில் நாம் ஏன் பங்கு பெற வேண்டும்? இதெல்லாம் நமக்குள்ளே நடக்கிற கிரியைகளை நான் சொல்கிறேன். ஏதோ ஒரு அவிசுவாசத்தை போய் சாப்பிட்டு வந்த விஷயத்தை நான் பேசலைங்க. நமக்குள்ளே கிரியை செய்கிற மாமிசத்தின் கிரியைகளை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். குரூப் யாரெல்லாம் வந்து ஒருத்தர் பிடிக்கல இன்னொருத்தரை பிடிச்சிச்சு நினைக்கிறோமோ அவங்களுக்குள்ளே அவங்களால கர்த்தர் மகிமைப்பட முடியாது. ஆனால் நிச்சயம் 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 நடக்கும். நமக்கு கர்த்தர் கொடுத்த மகிமையை நாம் வந்து கர்த்தருக்கு கொடுத்த மகிமையை நாம் புதைத்து வைத்து விட்டோம் சொன்னால் நாம் தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டியவர்களாய் நாம் காணப்படுவோம்.